டென்டல் வேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்டல் வேக்ஸ் வந்து 1700 mg PU ஆர் புர்மன் 1700 mg அதுக்கப்புறம் வந்து எம்ஜி புர்மன்னு ஒரு ஆள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு பேஷண்ட் யூசேஜுக்கு தான் வந்து இந்த டென்டல் வேக்ஸே கண்டுபிடிச்சிருக்காரு. டெஃபினிஷன் கிராசரி ஆஃப் ப்ராஸ்டோடான்டிக்ஸ் டேர்மில் வந்து இதுக்கப்புறம் டென்டல் வேக்ஸ்னால் வந்து டென்டல் வேக்ஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த செவரல் எஸ்டர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். டென்டல் வேக்ஸ் வந்து டிஃபைன்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த செவரல் எஸ்டர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் தான் வந்து டென்டல் வேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. esters of fatty acid with high alcohol using monohydric alcohol. அதாவது டென்டல் வேக்ஸ்னால் இஸ் டிஃபைன்ட் டென்டல் வேக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஒன் ஆஃப் தி செவரல் எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். டென்டல் வேக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஒன் ஆஃப் த செவரல் எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் தான் வந்து டென்டல் வேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Several esters of fatty acid with a high alcohol. High alcohol வந்து dental wax is defined as the one of the several esters of fatty acid with a high alcohol. Fatty acid several esters of fatty acidலாம் சொல்லு with a high alcohol usually monohydric alcohol அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து general features of dental wax. Dental waxோட dental features வந்து the wax are most amorphous than crystalline. wax வந்து ரொம்ப amorphous-ஆ இருக்குது. வேக்ஸ் ஆர் மோர் அமார்ஃபஸ் தென் கிறிஸ்டலாக வந்து கிறிஸ்டலை விட வேக்ஸ் வந்து ரொம்ப மோர் அமார்ஃபஸாக இருக்குது. தே ஆர் புவர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஜென்ரல் ஃபீச்சர்ஸில் வந்து புவர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சுருக்கு. வேக்ஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப புவராக தான் இருக்குது. வேக்ஸ் கண்டைன் கம்ஸ், ரெசின்ஸ், கோகோனட் ஆயில், கலரண்ட் அப்படிலாம் இருக்குது. இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து பேஸ்டு ஆன் த கிளாஸிஃபிகேஷன் வந்து நேச்சுரல், சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக் அந்த மாதிரி இருக்குது. நேச்சுரல் அண்டு சிந்தட்டிக்கில் பண்ணுறாங்க. நேச்சுரல் வேக்ஸ் வந்து கிளாஸிஃபைடு த ஆரிஜின் பிளான்ட், இன்செக்ட், அனிமல், மினரல். இதெல்லாம் வந்து வேக்ஸ்லேயும் வந்து இது வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் வேக்ஸ் காம்போசிஷன் வந்து மெல்ட்டிங் ரேஞ்சு. மெட்டீரியல் வேக்ஸ் காம்போசிஷன் வந்து காம்போசிஷன் ஆஃப் மெல்ட்டிங் ரேஞ்ச் %, பாராஃபின், மோன்டன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஓசோகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாராஃபின் 48 to 70%, அதுக்கப்புறம் வந்து மோன்டன் வந்து 70 to 90%, ஓசோக்ரேட் வந்து 65% இருக்குது. ஓசோக்ரேட் வந்து ஹை ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சுருக்கு. வந்து ஓசோகேட்டு. அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் வேக்ஸ் வந்து என்னென்னா கார்னுபா, ஜப்பான் வேக்ஸ், சாக்லேட் பட்டர், கோகோ பட்டர், அதுக்கப்புறம் வந்து கார்னுபா, ஜப்பான் வேக்ஸ் அண்டு கோகோ பட்டர். கார்னுபா 84%, 48 வந்து 84, இது வந்து 90 அப்படி போடாச்சு. அதுக்கப்புறம் வந்து 70, 90 அப்படியே போட்டாங்களா. 90க்கு வந்து ஒரு சம்மந்தம் இருக்குது. 48. அதுக்கப்புறம் 65% வந்து அதுக்கப்புறம் ஓசோகிட் வந்து 65% வந்து ஓசோகிட்டாக இருக்குது. ஓசோகிட் வந்து 65% வந்து ஓசோகிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 65% வந்து ஓசோகிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கார்னுபா வந்து 84 to 90% வந்து கார்னுபா. ஜப்பான் வேக்ஸ், கோகோ பட்டர் வேக்ஸ் வந்து மெல்ட்டிங் ரேஞ்ச் வந்து 0 மெல்ட்டிங் ரேஞ்ச் வந்து கோகோ பட்டருக்கு தான் இருக்குது. ஹை மெல்ட்டிங் ரேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் ஓசோகிரேட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அனிமல் வேக்ஸில் வந்து பி வேக்ஸ் லோ பிரிட்டில், அதுக்கப்புறம் லோ பிரிட்டில்னஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. லோ பிரிட்டில்னஸாக இருக்குது. கெமிக்கல் காம்போசிஷன் இஸ் 2 type of hydrocarbon. அதுக்கப்புறம் வந்து எஸ்டர், அதுக்கப்புறம் 2 type ஹைட்ரோகார்பன் எஸ்டர்ஸ் வந்து இருக்குது. கிளினிக்கல் யூசேஜ் ஆஃப் த வேக்ஸ் வந்து யூட்டிலிட்டி வேக்ஸு. அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் வந்து 2 type. கெமிக்கல் காம்போசிஷன் வந்து 2 type இருக்குது. ஹைட்ரோகார்பன் எக்ஸ்டெண்ட்.
ஹைட்ரோகார்பனு அதுக்கப்புறம் எக்ஸ்டரும் இருக்குது, ஹைட்ரோகார்பன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் யூஸிங் வேக்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து யூட்டிலிட்டி வேக்ஸு பைட் ரிஜிஸ்ட்ரேஷன் வேக்ஸ் ப்ரெஷர் இண்டிகேட்டிங் வேக்ஸுன்னு இருக்குது. லேபில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து அதுக்கப்புறம் வந்து பேஸ் பிளேட் வேக்ஸு, மாடலிங் வேக்ஸ், ஒயிட் வேக்ஸ், ஸ்டிக்கி வேக்ஸுன்னு இருக்குது. இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார். அதுக்கப்புறம் வந்து பீடிங் வேக்ஸ் பாக்ஸிங் வேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து காட்டிங் வேக்ஸ், யூட்டிலிட்டி வேக்ஸ்ன்னு இருக்குது. யூட்டிலிட்டி வேக்ஸில் வந்து ஹார்ட், மீடியம் அண்ட் சாஃப்ட்ன்னு இருக்குது. யூட்டிலிட்டி வேக்ஸில் வந்து ஹார்ட், மீடியம் அண்ட் சாஃப்ட்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு த யூசஸ் வந்து இன்லே வேக்ஸ் வந்து ஒரு ஸ்டிக்கி பிளேட்டடாக இருக்கும். இது வந்து கோபால்ட் குரோமியமும் நிக்கல் குரோமியமும் மேடப் ஆஃப் ஆகிருக்குது. நிக்கல் குரோமியத்தால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் பேட்டர்ன் டைப் 1 அண்ட் டைப் 2 இருக்குது. அதுக்கப்புறம் காம்போசிஷன் ஆஃப் இன்லே வந்து அதுக்கப்புறம் வந்து ஏடிஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர் வந்து இன்லேக்கு வந்து 4 இருக்குது. பேராஃபின், கார்னுபா அண்ட் பி வேக்ஸ். அதுக்கப்புறம் கார்னுபா அண்ட் பி வேக்ஸ் இந்த 3ல் உள்ள ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டாங்க. டைப் 1 வந்து இன்சைட் த மவுத்தில் வந்து பண்ணுறாங்க, டைரக்ட்லி இன்சைட் த மவுத்து. டைப் 2 வந்து அவுட் சைட் த மவுத்தில் பண்ணுறது, லேபில் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் பேட்டர்ன் அண்ட் கண்ட்ரோல் த பேட்டர்ன். அதுக்கப்புறம் வந்து டெம்பரவரியாக வந்து பண்ணுற சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து யூட்டிலிட்டி வேக்ஸ் வந்து இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ வேக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பெரிஃபெரி வேக்ஸ், ட்ரே எக்ஸ்டென்ஷன் வேக்ஸ், ஷீட் அண்ட் ரோவ்ஸ் அப்படின்ட்டு இருக்குது.